நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒண்ணுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அம்மா சாரி மாப்பிள்ள, எவ்வளவு பெரிய பாரத்தை உங்களை சுமக்க வச்சுட்டேன். அதுல என்ன மாமா இருக்கு? நீங்க நல்லபடியா திரும்பி வந்துட்டீங்களே, அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான். வாங்க வாங்க பவுல்ல போலாம். வாங்க. பார்வதி, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? உங்ககிட்ட சொல்லாம எங்கேயாவது போயிருக்கனா? இப்ப மட்டும் எப்படி சொல்லாம போவேன்? பேசாதீங்க. சரிம்மா, கடைசி வரைக்கும் டாக்டருக்கு நம்பிக்கை இல்லை நான் இறங்கி நடப்பேன். நான் கல்யாண வீட்டை பார்த்ததும் பழைய தெம்பெல்லாம் வந்த மாதிரி இருக்கு. என்னப்பா நீங்க? உங்களை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே எங்களுக்கு முக்கியம் இல்லப்பா. எந்த நம்பிக்கையில இப்படி ஒரு நாடகத்தை போட்டீங்க? சரிடா, நான் என்ன யோசிச்சேன், எப்படி நடந்துக்கிட்டேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. திரும்ப வந்தாச்சுல்ல. டேய், அந்த பெட்ரோமேக்ஸ் காரணங்கள்லாம் அங்கங்க உட்காந்துருக்கானுங்க, அட்வான்ஸ் வாங்கினானுங்கல்ல? ஆமாப்பா. போடா, போய் லைட்டெல்லாம் ஆன் பண்ண சொல்லுடா. சரிப்பா. நல்ல நேரம் போறதுக்குள்ள பொண்ணு எழுப்ப ஆரம்பிச்சிடணும். 6:10 சொன்னார் ஐயரு. என்ன பாக்குறீங்க? எல்லாம் ஞாபகத்துல இருக்கு. பார்வதி, உன் கையால கொஞ்சம் பால் கொடுமா, காஃபி குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கொண்டு வரேங்க. ஏய் கல்யாண பொண்ணு, அப்பா வராம கிளம்ப மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தியாமே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன மாப்பிள்ள? ஆமா மாமா. நீங்க போய் ரெடி ஆகுங்க மாப்பிள்ள. கல்யாண மாப்பிள்ள இங்க நின்றுட்டு இருக்கீங்க. உங்க உடம்புக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். நீங்க வேணா ரெஸ்ட் எடுங்க மாமா. நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள, நீங்க போய் ரெடி ஆகுங்க. ஏமா, ஆமா சம்மந்தி இருந்தார எங்க காணோம்? தெரியலையே. இரு, நான் போய் பாக்குறேன். சம்மந்தி, என்ன சம்பந்தி இதெல்லாம்? அதான் வந்துட்டல்ல. தினம் 4 பாக்கெட் சிகரெட் பிடிக்கிறேன், தண்ணி அடிக்கிறேன், எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகல. உங்களுக்கு போய் ஆபரேஷனுக்கு முன்னாடி இதையத்தான் நானும் யோசிச்சேன். கொஞ்சம் சரியாகட்டும், நான் உங்களுக்கு கம்பெனி தரேன். ஐயோ, நான் உங்களுக்கு கம்பெனி தரேன் சம்பந்தி. உங்க கூட வாக்கிங் போயிட்டு நிறைய கதை பேசணும், ஒன்னா சில கச்சேரிகளுக்கு போகணும், 4-5 கோயில்களுக்கு போகணும், 1-2 சினிமா கூட சேர்ந்து பார்க்கணும்னு ஆசை எனக்கு. இவ்வளோ ஆசையை வச்சுட்டு ஏன்டா இங்க வரேன்னு கடவுள் என்னை உங்ககிட்ட திருப்பி அனுப்பிச்சிட்டான். என்ன சம்பந்தி, நான் சொல்றது கரெக்ட் தானே? இந்த உலகத்துல என்ன வேணா நடக்கலாங்க. நீங்க இல்லாம சரவண மீனாட்சி கல்யாணம் நடக்குமா? நடக்காது சம்பந்தி. சம்பந்தி, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ரொம்ப எமோஷனல் ஆகி போய் கிடக்கிறேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல. தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி, நிஜமாவே ரொம்ப சந்தோஷம்.
சூப்பரா இருக்கு. என்ன சூப்பரா இருக்க? என்னன்னு தெரியல, ஆனா ரொம்ப அழகா இருக்க. எப்பவும் போல தானே இருக்க. ஆனாலும் இந்த கெட்டப்ல உன்னை பாக்குறப்போ ரொம்ப ரொம்ப அழகா தெரியற. நீ கூட அழகா தான் இருக்க. என்னம்மா என்ன சொல்றா? ஒண்ணும் இல்லப்பா. மீனாட்சி என்னன்னு தெரியலம்மா, இன்னைக்கு அப்படியே ஜொலிக்கிற. நிஜமாதாம்மா, என் கண்ணே பட்டும் போல இருக்குமா? ஆமாப்பா, நானும் அக்கா கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்களும் அதே சொல்றீங்க. அப்படியா? ஆமா. மீனாட்சி, இன்னைக்கு ரொம்ப அழகா தெரியுற. நான் சொல்லல. இப்பவாவது ஒத்துக்கிறியா? மாப்பிள்ளை பார்த்து சொல்லணுமே. போங்கப்பா. ஆமா, தமிழங்க நீங்க வர வரைக்கும் அவன் தாங்க எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்படியா? உங்களை பார்த்து தனி தெம்பு வந்துருச்சு பாருங்களேன். இப்ப வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருப்பான். உண்மைதாம்மா, அந்த பயலோட உழைப்பு தான் அந்த மொத்த ஏற்பாடு. ஒரு கல்யாண வீட்டுல எவன் வேலை செய்தவன் வேலை செய்யாதவன் யாருன்னு ஈஸியா கண்டுபிடிக்கும். வேலை செய்யாதவன் எல்லா போட்டோவுக்கும் போஸ் கொடுத்துட்டு இருப்பான். வேலை செய்யறவனுக்கு போட்டோ எடுக்கவே நேரம் இருக்காது. மண்டபத்துக்கும் சமையல் கட்டுக்குமா ஓடி ஓடி உழைச்சுக்கிட்டு இருப்பான். அப்பா, என்னம்மா? இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தீங்க. இவ்வளவு தூரம் நடக்கணுமா? ரெஸ்ட் எடுக்கலாம்ல. அம்மாடி, இப்படி ஒரு நேரத்துக்கு தான் எத்தனை நாள் காத்துட்டு இருந்தம்மா. இதை போய் மிஸ் பண்ணுவேனா? எனக்கு ஒண்ணும் இல்லை, சந்தோஷமா இருக்கம்மா. நீயும் சந்தோஷமா இரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா பலமா மூச்சு விடுற? ஒண்ணும் இல்லையா அம்மி. என்னன்னு சொல்லு. கடவுள் கெட்டவனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறான், ஆனா நல்லவனை ரொம்ப சோதிக்கிறான். இந்த கதையில சரவணன் கேட்டவன் நீ நல்லவன், அப்படிதானே சொல்ல வர? ஆமையாமினி, ஒண்ணுக்கு ரெண்டா அவனுக்கு கொடுத்தவன் கண்ணுக்கு எதமா எனக்கு ஒண்ணு காட்டவே மாட்டான். என்ன சரவணனை பார்த்தா பொறாமையா இருக்கா? சேச்சே, பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான். என்ன மாதிரி ஆளுகள்லாம் அவன் எப்படி சாப்பிட்றான்னு வாய வாய பார்க்க வேண்டியதான். ரொம்ப ஃபீலிங்ல இருக்க போல இருக்கு. ஆமையாமினி, இன்னைக்கு என் காதலோட கடைசி நாள் இல்லையா? என்னம்மா என்ன வேணுமா ஷாக்கு? ஷாக்கு என் மேல ஒரு ஒன் சைடு லவ் இருக்கு டாட். அதான் அன்னைக்கே சொன்னியே. அதேதான் டாட், எனக்கு கல்யாணம் ஆக போகுதுல்ல, அதான் ஒரே ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. என்ன பார்த்தா உங்க ரெண்டு பேருக்கும் காமெடியா இருக்குல்ல? சேச்சே, என்னடா நீ? எனக்கும் சரவணனுக்கும் பிறக்க போற எல்லா குழந்தைங்களுக்கும் உன் பேரு தான் வைப்போம். அது எப்படி? எல்லா குழந்தைக்கும் என் பேர் வைப்ப? பொண்ணு பிறந்தா ட்ரிஷா நிஷா இப்படி, பையன் பிறந்தா கமல் ஷா பாஷா. நிறுத்துறியா? சட் அப் யுவர் மவுத், சாட்டி பண்ணி கவுத்.
ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்கும் போதே இந்த சீரியஸான கேள்வியை கேட்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. கேளு கேளு. ஏன் அம்னி, அங்க சரவணனுக்கும் மீனாட்சிக்கும் மாப்பிளப்பு பொண்ணளப்புலாம் தடபுடலாம் நடக்குது. நீ இன்னுமா கான்ஃபிடென்ட்டா இருக்க? இப்போதான்டா கான்ஃபிடென்ட்டாவே இருக்கேன். எனக்கு புரியலையா அம்னி, இன்னும் 10 மணி நேரமோ 12 மணி நேரமோ தான் இருக்குது. நீயும் எதுவும் செஞ்ச மாதிரி தரல, அவன் எப்படி வருவான்? அவன் வருவான், அபிராமி வருவா. எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கும் உங்க அப்பாவுக்கும் புரிஞ்சா சரிதான். உன்கிட்ட போய் சொன்னேன்ற தப்புக்காக தான் இந்த கல்யாண விஷயத்துல நீயா சரவணனான்னு வரும்போது உனக்கு சப்போர்ட் பண்றேன். அவனும் என் மேல கொலவரியில இருப்பான். இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு. உனக்கு நல்லது நடந்தா சரிதான். நான் வெளியே போய் வெயிட் பண்றேன், சீக்கிரமா வாங்க. அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. டாட், என்ன டாட், என்னாச்சு? உனக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? வருத்தப்படாதீங்க டாட், உங்க பெர்மிஷனோட தானே நான் இப்படி பண்ண ஆரம்பிச்சேன். திரும்பவும் இப்படி பேசுனீங்கன்னா எனக்கு என்னவோ தப்பு பண்ண மாதிரி கஷ்டமா இருக்கு. நான் அதுக்கு சொல்லமா, நான் நிஜமாவே கேட்கிறேன், இது தேவையா? டாட், நல்லா யோசிமா. யார் ஜெயிச்சாலும் தோக்க போறது நீன்ற மாதிரி எனக்கு தோணுது. நல்லா யோசிமா. திரும்பவும் கேட்கிறமா, இது வேணுமா? இவ்ளோ தூரம் வந்தாச்சு, இனிமே திரும்பி போக முடியாது. பாப்போம். ஓ இஷ்டம்மா. எது நடந்தாலும் உனக்கு பிடிச்சு உனக்கு சந்தோஷம்னா எனக்கு ஓகே தான். அப்பாக்கு கால் வலிக்குதுப்பா, கொஞ்ச நேரம் வண்டியில ஓரமா உட்காந்துக்குவா. என்னடா என்ன முறைக்கிற? வயசானவன் நடந்து வரானேன்னு கொஞ்சம் கூட உனக்கு ஃபீலிங்கே இல்லையே? அவன் கஷ்டப்பட்டு காதலிச்சு காலில் விழுந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணி கார்ல வந்து நிற்கிறான். நீ என்ன பண்ண கார்ல வரணுன்ற? ரொம்ப வாஸ்தவமான பேச்சுரா. சொல்லு, நீ என்ன பண்ண? இந்த காருக்கு நான் தான் காசு கொடுத்துருக்கிறேன், டீசலும் நான் தான் போட்டிருக்கிறேன். நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவன் உன்னை இறக்கி விட்டுட்டு என்ன ஏத்திப்பான். உனக்கு தான் இப்படி நடந்தது இல்ல, அப்புறம் சும்மா சும்மா என் கல்யாணத்துல வந்து கார்ல ஏறணும் நட முடியற? சரவணா, என் கல்யாணம் நடக்கிறப்போ நான் தங்கியிருந்த இடத்துக்கும் கல்யாண மண்டபத்துக்கும் 50 அடி தூரம் தான்டா. கார்ல உட்கார்ந்ததும் பின்னாடி 4 பேர் தள்ளானுங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகல போல தள்ளுறானுங்கன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா மண்டபம் வந்துடுச்சு, இறங்குடான்றானுங்க. அந்த வண்டியை ஸ்டார்ட் கூட பண்ணலடா. என்னடா சிரிக்கிற? உனக்கு அதுவே அதிகம் நினைச்சிருப்பாங்க. தம்பி, உன் மண்டபமும் பக்கத்துல தான் இருக்குது. என்ன மாதிரி நீயும் ஃபீல் பண்ண கூடாதுன்னு தான் இருக்கிற மண்டபத்துக்கு அப்படியெல்லாம் சுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். என்னப்பா தலைவர் பாட்டே தப்பு தப்பா வாசிக்கிறானுங்க? அப்படியா? ஆமாம்பா, ஒரு ஒரு ஓமனை பண்ணே இப்படியேதான் வாசிக்கிறத விட்டு. அவங்களை என்ன ஏஆர் ரஹ்மான் ஆர்கெஸ்ட்ரான்னு நினைச்சியா? ஓமனை பொண்ணை ஒழுங்கா வாசிக்க 100 ரூபாய் கொடுத்தா போதும், ராத்திரி பூரா கண்ணை மூழ்ச்சி வாசிப்பானுங்க. இதுக்கு மேலெல்லாம் குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாதுல. ஏங்க நான் ஒண்ணு கேப்பேன், தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பாதான் ஏதாவது கேப்ப, நீ கேளு, நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன், கேளு. சரவண மீனாட்சி கல்யாணம் நடக்குமா? சரவணா, ஏங்க ஏங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்க. உங்க அம்மா உனக்கு கேக்குறாப்பா. இல்ல சரவணா, சும்மா. என்ன கேக்குறாங்க? சரவண மீனாட்சி கல்யாணம் நடக்குமான்னு கேக்குறாடா. அவ்வளவுதானே? ஏன்டா இப்படி சிரிக்கிற? மா, இந்த கார்ல முன்னாடி ஹெட்லைட் எரியல போய் பாரு. நில்லு நில்லு நில்லு. அவன் எதுக்கு முன்னால லைட் எரியுதான்னு பார்க்க சொன்னான் தெரியுதா? எதுக்குங்க? அப்படியே உன்னை முட்டி தூக்குறதுக்கு தான். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னு வச்சுக்க, உனக்கு இருது. என்னங்க இவன் இப்படி பேசுறான்? மரியாதையான புள்ள, அருமையா வளர்த்திருக்கிற, அப்படிதான் பேசுவான். பா, நம்ம பேண்ட் முன்னாடி எவனோ ஆடினுக்கிறான், நீ நடனா வேடி பார்த்துன்னு வந்துனுக்கிற. போய் ஒரு குத்தாடம் போடுப்பா. சரவணா, நிஜமாவா சொல்றேன்?
ஆமாம்பா, போய் உன் டான்ஸ போடுங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொண்ணுமே. இது என்ன? இப்பொழுது டெட்ரா பேக்கிலும் கிடைக்கிறது. சரவணா, பாக்கெட் அடிச்சிருக்கு, அது எப்படி உள்ள போச்சு? ஊசியை வச்சு ஜூஸ் இன் ஜூஸ் அவுட் டெக்னாலஜி. வாட்டர் டெக்னாலஜி. சாகுடு சாகுடு. ஏங்க எனக்கு தாகமா இருக்குங்க. ஐயா, ச்சே, இது கெட்ட ஜூஸ்மா. என்ன கெட்ட ஜூஸ்? இல்லம்மா, கெட்டு போன ஜூஸே. நீங்க குடிக்கிறீங்க? இல்ல, கெட்டு போயிருக்கான்னு பாக்குறதுக்கு குடிக்கிற. ஃபுல்லா குடிக்கிறீங்க? கொஞ்சம் குடிச்சிட்டேன். அப்புறம் என்ன ஆக போகுது? ஜான் போனாலும் என்ன, முனம் போனாலும் என்ன? அப்பா உன் பையனை புரியாத மாதிரியே பேசுவீங்க. சரவணா, I am ready. ஓ, ஓகே மாமா. 1 2 3 தலை தலை தலை. Stop 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 music. Stop stop. Start music. Start. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அங்க இருக்கான் பாரு. ஏய் வா. என்னை கோத்துடாம இருக்க மாட்டீங்களே. ஓ, டேஷா, என்ன யாமினி? குத்து பாட்டா வாசிக்க போறானுங்கடா. நல்ல மெலடி சாங்கா வாசிக்க சொல்லு. ஏன் யாமினி இந்த டென்ஷன்லயும் எப்படி நீ சிரிச்ச முகமாவே இருக்க? டேய் வாசிக்க சொல்லுடா. மெலடி மியூசிக் ஸ்டார்ட். யாமினி. அப்பா, மாமியார் வரலையா? என்னப்பா? மாமியார் வரலையா? அவங்க கல்யாணத்துக்கு வருவாங்க. ஓகே ஓகே ஓகே. எடுத்துங்க. பின்னாடியே கோவிலுக்கு சொந்தமான காட்டேஜ்லயும் ரூம் போட்டிருக்கு, அங்கேயே தங்கிக்கோங்க. அப்புறம் காலையில 7:30 மணிக்கு கல்யாணம். சரி.
5:30 மணிக்கு ஹோமம் பண்ணணும். மாப்பிள்ளை எத்தனை மணிக்கு வருவார்? காலையில இங்க இருப்பாரு. காலையிலனா எத்தனை மணிக்குன்னு சொல்லலையே. ஒரு 2 மணி 3 மணிக்கு. அது போறோம். வாமா உள்ள போலாம். அழகா வா. யாமினி இப்பவாச்சும் சொல்லு, உன் திட்டம் தான் என்ன? ஏன் கேட்டு உடனே சரோ ஃபோன் பண்ணணுமா? ஐயா நீ வேற, நான் சீரியஸா கேக்குறேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். சொல்லு. சொல்ல முடியாது. 3 மணிக்கு மாப்பிள்ளை வருவாருன்ற, நடுராத்திரியில ஒரு ஆபரேஷன்ற. நடக்கட்டும். அப்புறம் யாமினி, பை த பை, நான் தூங்கிட்டா கூட எனக்கு கொஞ்சம் எழுப்பிடுறியா? என்ன நடக்குதுன்னு பாக்குறது கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. நீ இல்லாமலடா, நடுராத்திரியில ஆபரேஷன் நடத்த போறதே நீதானே.